ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மைதீன். இன்றைக்கான வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாரு. என்னென்னா, வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது ரன்னிங்கில் ஆஃப் ஆகுது, மழை டைமில் ஆஃப் ஆகுது. ரன்னிங்கில் ஆஃப் ஆனாலும் சரி, வண்டி நீங்கள் நிறுத்தி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஸ்டார்ட் பண்ணும்பொழுதும் சரி, 2 ஸ்ட்ரோக் பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மழைக்காலங்களில் வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் ப்ராப்ளம் கண்டிப்பாக பண்ணும். ஸோ ரன்னிங்கில் ஆஃப் ஆனாலும் சரி, இந்த மாதிரி நைட்டு நிறுத்தி வச்சுட்டு இல்லை மழையில் நினைஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண முடியலனாலும் சரி, இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வண்டி பார்த்திங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் 100% இருக்குது. இதுதான் ஒரு ப்ராப்ளமாக இருக்குன்றதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நான் பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸாக மழை வந்துச்சு. அந்த மழையில் என் வண்டி நான் நிறுத்தி வச்சுருக்கேன். ஆரம்பிக்கும் போதே இறங்கி நிறுத்திட்டேன், நனையட்டும்னு சொல்லிட்டு நிறுத்திட்டேன். மரத்தடியில் நிறுத்தினாலும் அந்த மரத்தில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ கண்டிப்பான முறையில் நனைஞ்சிருக்கும். இப்போ அந்த வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கு நான் என்ன பண்ணேங்கிறத அப்புறமா நான் சொல்கிறேன். ஃபுல்லாக நனைஞ்சிருக்கு, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். அதுக்கு நான் என்ன பண்ணேங்கிறத நான் சொல்கிறேன். ஸ்டார்ட் ஆகாமல் தான் இருந்துச்சு. நேற்று நைட் ஃபுல்லாக மழை வந்து மார்னிங் ஸ்டார்ட் ஆகாமல் தான் இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணி திருப்பி வச்சு நனைய விட்டேன். இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேங்கிறத பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மழை வந்து ஃபுல்லாக நனைஞ்சு 2 மணி நேரம் இங்கே நனைஞ்சிருக்கான்னு தெரியல. இங்கே ஃபுல்லாக நனைஞ்சிருக்கு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிட்றேன். காமிச்சிட்டு உங்களுக்கு நான் என்னங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ வண்டியை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? சோக் பிடிக்காமலே அடிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதான் பார்ப்போம். சோக் பிடிக்காமலே அடிச்சுமே ஸ்டார்ட் ஆகிருச்சு. அப்படி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த சோக்கை பிடிச்சி அடிச்சு பாருங்கள். இதுக்கு பேர் தான் சோக்குன்னு சொல்லுவாங்க. சுசுக்கியில் இங்கே இருக்கும், ஆர்எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சோக்கை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அடிச்சு பாருங்கள். பிடிச்சிட்டு ஆக்சலரேஷன் பண்ணாமல் நீங்கள் அடிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஸ்டார்ட் ஆகவில்லை என்றால் முதலில் நீங்கள் செக் செய்ய வேண்டியது, ஸ்பார்க் ப்ளக்கை கழட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பார்க் ப்ளக்கை கழட்டி அதில் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இருங்க. இந்த ஸ்பார்க் ப்ளக் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கழட்டிக்கங்க. கழட்டி நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே தண்ணி எதனா இருந்துச்சுனால், இதுக்குள்ளேயும் தண்ணி போகாமலாம் இருக்காது. இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் ஊதி விடணும். வாயை உள்ளே வச்சு ஃபூன்னு ஊதி விடுங்க. அப்படி இல்லாட்டி ஊசி மாதிரி ஒரு இதில் துணியை வச்சு நுழைச்சி உள்ளே தொடச்சி அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா தொடச்சிட்டு அப்புறம் நீங்கள் வந்து இப்படி மாட்டி விட்டு நீங்கள் அந்த சோக்கை பிடிச்சி அடிச்சு பாருங்கள். மேபி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ஒரு 50 to 70% கண்டிப்பான முறையில் இது நனைஞ்சிருந்தால் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்பரேட்டரில் தண்ணி போயிருந்தாலுமே ஸ்டார்ட் ஆகாது. கார்பரேட்டரில் தண்ணி புகுந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் உயிர் கொடுக்க முடியாது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கார்பரேட்டர் தண்ணி போனாலோ இல்லை அடைச்சிக்கிட்டாலோ ரொம்ப கஷ்டம் ஸ்டார்ட் பண்ணுறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் சொன்ன மாதிரி டூல்ஸ் உள்ளே வச்சுருந்தீங்கனால், கேமரா இருந்தால் அது உங்களுக்கு இதாக இருக்கும். அந்த டூல்ஸ் நான் ஒன்று சொல்லியிருப்பேன், அந்த 5 டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. அது இருந்தாலே நீங்கள் இதை கழட்டி இதை நீங்களே சர்வீஸ் பண்ணிடலாம். கழட்டி பெட்ரோல் பைப்லேருந்து பெட்ரோலை பிடிச்சி இதை கழுவி விட்டு திருப்பி மாட்டி விட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு 100%, 100ல் ஒரு 98% வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிரும். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி முக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னவாக இருக்கும்னா, ஒன்று ஸ்பார்க் ப்ளக்காக இருக்கும், இல்லை என்றால் இந்த மாதிரி கார்பரேட்டர் நினச்சதாக தான் இருக்கும். ஒரு சில நேரத்தில் சைலன்சருக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பூந்துடும். அப்படி பூந்துச்சுன்னா வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது. இதுன்னு கிடையாது, 4 ஸ்ட்ரோக்குமே ஸ்டார்ட் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, சைலன்சர் ஒன்று க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் அடித்து ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சுசுக்கி பைக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஃபியூவல் ஸ்க்ரூன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த ஃபியூவல் ஸ்க்ரூவை ஃபுல்லாக டைட் வச்சுருங்க. ஃபுல்லாக டைட் வச்சு நீங்கள் அடிச்சிங்கன்னா ஃபோர்ஸில், அதில் இருக்கிற ஃபோர்ஸு, ஹெவி ஃபோர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகிறதுக்கு, அந்த உள்ளே இருக்கிற தண்ணியெலாம் வெளியே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இதுவுமே கண்டிப்பாக நடக்கும், நிறையா பேருக்கு நடக்கும். ஏன்னா சென்னையில் ஃப்ளட்டில் இருக்கவங்களுக்கு நிறையா பேருக்கு இது 2 ஸ்ட்ரோக்குன்னு இல்லை 4 ஸ்ட்ரோக்குமே நடந்திருக்கும். அப்படி யாருக்காவது நடந்துருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. இதுதான் சரியான டைம் இந்த கொஸ்டின் கேட்குறதுக்கு. ரொம்ப நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பைக்கோட டேங்க் மூடி வழியாக உங்கள் பைக்கோட பெட்ரோல் டேங்குக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போகிறதுக்கு தண்ணி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி உங்கள் பெட்ரோல் டேங்க்குள்ளே தண்ணி போகிறதுக்கு மெயினான ரீசன் என்னவாக இருக்கும்னா, இந்த மூடி ஒழுங்காக மூடி இருக்க மாட்டீங்க. அப்படி இல்லைனா ஓப்பன் எதனா உள்ளே ஓப்பன் இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது ஈஸியாகவே உள்ளே போயிடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மூடியை கழட்டிட்டு
வண்டி மூடியை கழட்டிக்கிட்டு இந்த மூடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு காகிதம், அதாவது நம்ம பிளாஸ்டிக் பேப்பர் இருக்குல்ல, அதை வச்சு உள்ளே இப்படி வச்சு மூடிக்கங்க. எங்கள் ஊர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பெரியவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் வண்டியை மூடிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது வீட்டுக்குள்ளே நிறுத்துனீங்கன்னா பிரச்சனை இல்லை, வெளியே எதனா மழை வர்ற இடத்துல தான் நிற்கும் வண்டி அப்படின்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது தண்ணி பெட்ரோல் டேங்க்குள்ளே போகாமலேயும் இருக்கும், உங்கள் வண்டி ஸ்டார்டிங் ட்ரபுளில் போகாமையும் இருக்கும். அப்படி தண்ணி உள்ளே போய் கலந்துச்சுன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் வரும். அது என்னங்கிறத தனியாக உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் அது க்ரியேட் பண்ணி போடுறேன். இல்லை ஷார்ட்ஸாக போடணுன்னா கூட சொல்லுங்கள், ஷார்ட்ஸாக கூட போடுறேன். இந்த மாதிரியான ப்ராப்ளம் தான் நண்பா, அவ்வளோதான். அதுக்கு மேலே வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நீங்கள் உங்கள் ஸ்பார்க் ப்ளக்கை செக் பண்ணிக்கோங்க, இல்லைனா கார்பரேட்டரில் தண்ணி போயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டேங்க்குள்ளே தண்ணி போயிருக்கு சான்ஸ் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லாத பட்சத்துக்கு சைலன்சரில் போயிருக்கான்னு சொல்லி பாருங்கள். இவ்வளோதான் நண்பா. 2 ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இவ்வளோ தான், மொத்தமே இவ்வளோ தான் இருக்கும். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. 4 ஸ்ட்ரோக் மாதிரி 4 ஸ்ட்ரோக்லாம் பிரச்சனை இருக்காது. இது ஏன் அந்த மாதிரி ஆஃப் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்பீங்க. என்ன ரீசன்னா, நம்ம 4 ஸ்ட்ரோக் பைக்கில் இருக்கிற அந்த கார்பரேட்டரும் சரி, அந்த 4 ஸ்ட்ரோக்கோட இன்ஜினும் சரி ஃபுல்லாக கவர் பண்ணிடுவாங்க. இந்த கார்பரேட்டரே வெளியே தெரியாது. நம்ம என்எஸில் கூட நான் உங்களுக்கு ஃபோட்டோ காமிக்கிறேன், கார்பரேட்டர் உள்ளே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே வெளியே இருக்குங்கிறதுனால நீங்கள் அசால்ட்டாக மழையில் நனைஞ்சிறதுனாலதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகுது. ஸ்டார்டிங் ட்ரபிள் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் 2 ஸ்ட்ரோக் பைக்கை பொறுத்த வரைக்கும் இருக்கும். நம்ம பயலுக்கு தண்ணினாலே ஆகாது. தண்ணிக்கும் நம்ம பயலுக்கும் தண்ணியில் கண்டம் நம்ம பையனுக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வண்டியை நிறுத்தி வைக்கிறீங்க அப்படின்னா பொத்தி வச்சுருங்க. எதனா ஒரு டேரா பையன்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா அந்த பைக்குக்கு சம்மந்தப்பட்ட பைக் கவரையே வாங்கி நீங்கள் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கவர் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. இந்த கார்பரேட்டரையும் இந்த இன்ஜின் ஹெட்டையுமே நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கனாலே போதும். இதை சுற்றி நீங்கள் கவர் போட்டு விட்டிங்கனாலுமே போதும், வண்டி ஸ்டார்டிங் ட்ரபிள் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்காது. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒன்று இதில் தண்ணி பூந்துருக்கணும், இல்லை இதில் தண்ணி பூந்துருக்கணும், இல்லை கார்பரேட்டரில் தண்ணி பூந்துருக்கணும், இல்லை சைலன்சரில் தண்ணி பூந்துருக்கணும். இதெல்லாம் ஆச்சுனாலே அவங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள் பண்ணும். அதுக்கு சொல்யூஷன் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி கார்பரேட்டரை கழட்டி க்ளீன் பண்ணிக்கோங்க. ஒன்று. நம்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்க் ப்ளக்கை கழட்டி உள்ளே ஊதி விட்டு, இல்லை தொடச்சி விட்டு, அப்படி இல்லைனா மொத்த ஸ்பார்க் ப்ளக் செட்டையுமே கழட்டி, அந்த டூல்ஸ் இருக்கும், ஃபோட்டோ போடுறேன், அந்த டூல்ஸ் எடுத்து மொத்த ஸ்பார்க்கையும் கழட்டி பெட்ரோலில் நினச்சி கொஞ்சம் பெட்ரோலையும் பிடிச்சி அந்த இது ஓட்டை இருக்குல்ல, அந்த ஓட்டக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஊற்றி விட்டு, அந்த ஸ்பார்க் ப்ளக் ஓட்டை உள்ளே இருக்கிற ஸ்பார்க் இந்த மெயின் இதையும் கழட்டினோடனே ஓட்டை இருக்கும், அந்த ஹோலில் ஊற்றி விட்டு அந்த ஸ்பார்க்கை மாட்டி விட்டு அடுத்து வச்சு ஸ்டார்ட் பண்ணி அடித்து பாருங்கள். வண்டி ஸ்டார்ட் ஆகணும்னா என் பேரை மாற்றிக்கிறேன். மேக்ஸிமம் நீங்கள் பண்ணுற விஷயம் என்னென்னா, ஒரே ஒரு திருப்புளி வச்சுக்கோங்க, இந்த ஸ்க்ரூவை ஃபுல் டைட் பண்ணிட்டு நீங்கள் அடிச்சு விடுங்க. அது எப்போயாவது ஒரு தடவை தான் பண்ணணும். ஓயாமல் நீங்கள் அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணி அடித்து பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா வண்டியில் கார்பரேட்டர் செட் ஆகாது, மைலேஜும் உங்களுக்கு கிடைக்காது. அவ்வளோதான் நண்பா, நீங்கள் கேட்டிங்க. அவ்வளோதான் நண்பா, நீங்கள் கேட்டிங்க, நான் வீடியோ மேக் பண்ணிட்டேன். இவ்வளோதான். இதனால தான் உங்கள் வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த 1-2 விஷயங்களை பண்ணினாலே ஸ்டார்ட் ஆகிரும். அதுக்கப்புறமும் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா மெக்கானிக் செட்டுக்கு தான் கொண்டு போகணும். இது நம்மளே பண்ணுற மாதிரி நிறையா விஷயங்கள் 2 ஸ்ட்ரோக்கில் இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன். உங்களுக்கு தெரியலை, எதுவுமே தெரில, எனக்கு கார்பரேட்டர்லாம் கழட்ட தெரியாது, கழட்டி திருப்பி ஒழுங்காக மாட்ட தெரியாது அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் மெக்கானிக்கிட்ட கொண்டு போயிருங்க. நண்பா, இன்னொரு மெயினான விஷயம் என்ன சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வண்டியை நீங்கள் ஸ்டாப் பண்ணும் பொழுது எப்போயுமே உங்கள் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் எப்போயுமே பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஓவர்ஃப்ளோ பிரச்சனை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்பரேட்டர் அடைக்கிற பிரச்சனை, அது எதுவுமே வர்றதுக்கு சான்சஸ் கம்மியாக இருக்கும். ஸோ நைட் நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆஃபில் வச்சுக்கோங்க. இல்லை மேக்ஸிமம் 2 hours 3 hours அது நிற்கும்னு நினச்சிங்கன்னா, இல்லை மழையில் நிற்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு டிப்ஸ். ஓகே நண்பா, ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் எதனா வீடியோ போடணுன்னா, உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் வீடியோ இல்லை, பெரிய வீடியோவே நான் கிரியேட் பண்ணி போடுறேன். ஓகே, நம்ம அந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, எப்பயும் போல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு தரமான வீடியோ வந்து மீட் பண்ணுற வரைக்கும் மட்டும் டாடா, வீடியோ கேர் ஃப்ரம் உங்கள் மைதீன். பாய் நண்பா.